இந்த வீடியோல நாம அந்த கடந்த எஸ்ஐஆர் இருக்கு பாருங்க 2002 இருந்து 2005 வரையும் வந்த கடந்த எஸ்ஐஆர் அதாவது காலம் 2 அந்த ஃபார்ம்ல நமக்கு இப்ப கொடுக்கப்பட்ட ஃபார்ம்ல அந்த பெட்டி ரெண்டாவது பெட்டியும் மூணாவது பெட்டிக்கும் ஆன தகவல் நிறைய பேர்த்திட்ட இல்ல அவங்க எஸ்ஐஆர்ல இருந்திருக்காங்க கடந்த எஸ்ஐஆர்ல ஆனா அத பத்தியான அட்டை எதுமே இல்ல நம்பர் எதுமே இல்ல எப்படி நான் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அது உங்களுக்கா இருந்தாலும் இப்படிதான் எடுத்துக்கணும் உங்களுடைய உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்க தந்தைக்கோ அல்லது உங்க தாயாரோ இல்ல உங்க தாத்தாவோ இல்ல உங்க பாட்டியோ இவங்க 4 பேத்துடைய இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி இப்படிதான் நீங்க எடுக்கணும் அவங்க இறந்திருந்தாலும் அவங்க இறந்து 10 வருஷம் ஆயிருக்கலாம் 15 வருஷம் ஆயிருக்கலாம் ஆனா அவங்க போன எஸ்ஐஆர்ல இருந்திருப்பாங்க இருந்தாங்கன்னா இப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படி இல்ல இருக்கிறாங்களானே தெரியலனாலும் இதே மாதிரி தேடி பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா உங்களுக்கு காட்டும் மொத்தத்துல நம்ம இதுல பார்க்க போறதே கடந்த எஸ்ஐஆர் அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவலை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி எடுத்தாதான் அந்த ரெண்டாவது காலமையும் மூணாவது காலம் அதாவது 2-3 பெட்டி இருக்கு பாருங்க அந்த முந்தைய திருத்த பதிவேடு இருக்கு பாருங்க அந்த தகவலை நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் இதை தான் எடுக்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க இப்பதான் ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிருக்கு அதனால நம்ம போட்டிருந்தோம் நிறைய நேரத்துல இதை நீங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆயிட்டே இருக்கும் அப்ப லோட் ஆச்சுன்னா நீங்க விட்டுட்டு நைட் நேரத்துல ட்ரை பண்ணி பாருங்க அதாவது ரஷ்ஷான டைம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயான டைம் காலையில் நேரமா நைட் நேரம் இந்த மாதிரி நேரத்துலலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் நானே பார்த்தீங்கன்னா நைட் 10:45 தான் இதை பார்த்துட்டு இருக்கேன் 8 மணிக்கெலாம் பார்த்தப்ப எனக்கு கிடைக்கல சரி இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் இதுக்கு என்ன டைப் பண்ணி போகணுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனு அல்லது லேப்டாப் எதில் வேணால் எடுத்துக்கோங்க கூகுளை ஓப்பன் பண்ணும் கூகுளை ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்கே லிங்க் டைப் பண்ணுனாலும் பண்ணலாம் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா அந்த ஃபார்முக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா 2வது வரியிலேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை டைப் பண்ணலாம் இல்லை எனக்கு லிங்க் எல்லாம் வேணாம்னா சும்மா சாதாரணமாக எஸ்ஐஆர் 2002 ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு வர்றதே ஃபஸ்ட்டு அதுதான் வரும் என்ன கொடுக்கணும் எஸ்ஐஆர் 2002 ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்துனுமே வர்ற முதல்ல இருக்கு பாருங்க அந்த இசிஐ அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய சிம்பிளோட அதுதான் நீங்க பார்க்கணும் அதுல ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்க இப்போ இதை கிளிக் பண்ணணும் இது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆனா இப்படிதான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனணும் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டை கொடுக்கணும் ஸ்டேட்னா உங்களுடைய நீங்க 2002ல எந்த மாநிலத்துல இருந்தீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க 2002 நம்ம தகவலை தேடுறோம்னா 2002 சமயத்துல என்ன நடந்துச்சோ அதை தான் நம்ம இங்க கொடுக்கணும் நான் இப்ப 2002 உடைய எஸ்ஐஆர்ல இருந்திருக்கேன் ஆனா எங்கிட்ட இப்ப அட்டை இல்லை அப்படின்னா நான் எப்படி தேடுவேன்னா நான் 2002ல எங்க இருந்திருப்பேன் நான் தமிழ்நாட்டுல தான் இருந்திருக்கேன்னா தமிழ்நாடுன்னு கொடுக்கணும் நீங்க வேற ஸ்டேட்ல நீங்க 2002ல இருந்துட்டு இப்ப 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல இருக்கிறீங்கன்னா அப்ப எந்த ஸ்டேட்ல இருந்தீங்களோ அதை தான் நீங்க இங்க கொடுக்கணும் சரிங்களா இப்ப தமிழ்நாடு கொடுக்குறோம் கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணோம் அதாவது வியூன்னு இருக்குல்ல அந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் இப்படிதான் ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதுல இந்த 4 விஷயத்தையுமே கிளிக் பண்ணி நம்ம எதை மேல வச்சு சர்ச் பண்ணிக்க முடியும் முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு வேற எந்த தகவலும் தெரியாது என்னுடைய பெயர் மட்டும்தான் எனக்கு தெரியும்னா நான் என் பெயரை மட்டும் வச்சு நான் சர்ச் பண்ணிக்கலாம் பாருங்க கிளிக் பண்ணணுமே கீழே என்ன பண்ணுது கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு டைப் பண்றதுக்கு வரும் இப்ப நமக்கு என்ன தெரியும் நேம் மட்டும்தான் தெரியும் இது நீங்க 2வது பெட்டி இருக்குல்ல அந்த 2வது பெட்டி அதாவது நம்மளுடைய தகவல் கேட்குறாங்கல்ல முந்தைய எஸ்ஐஆர்ல என்ன இருந்துச்சுன்ட்டு அதுக்கும் இப்படி தேடலாம் பக்கத்தால உறவினர்னு கேட்குறாங்க பாருங்க முந்தைய எஸ்ஐஆர்ல உங்க உறவினர் என்னவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யார் இருந்தா அவங்களுடைய தகவலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இப்படி தேடலாம் 2 பேத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் இப்போ நான் சர்ச் பை நேம் கொடுத்துட்டேன் என்கிட்ட எந்த தகவலும் இல்லைங்கிறதுனால நான் நேம் வச்சு சர்ச் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அதாவது எந்த மாவட்டத்துல அப்போது இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கணும் அதாவது எஸ்ஐஆர் 2002 போடும்போது எந்த மாவட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னு பார்க்கணும் இப்ப நான் ஒரே ஊர்ல தான் வசிச்சு வர 20 வருஷமானா பிரச்சனை இல்லை நான் வேற ஒரு ஊர்ல இருந்தேன் அப்படின்னா அந்த மாவட்டத்தை நம்ம என்ன பண்ணோம் இங்க குறிப்பிடணும் அதே சமயத்துல இப்ப நீங்க இருக்கிற ஊராவே இருந்தாலும் சரி 20 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு மாவட்டமா இருந்துச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியணும் நிறைய பாத்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துல பிரிஞ்சு வந்திருக்குது முன்னாடி இருந்ததை விட அதிகமான மாவட்டங்கள் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம கொடுக்கணும் மொத்தமா 29 மாவட்டங்கள் சென்னையில ஆரம்பிச்சு
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த இடமோ நீங்கள் அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டியூட், அதாவது சட்டமன்ற தொகுதியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அப்போ வந்து அந்த திண்டுக்கல் இருக்குது பாருங்க, அந்த திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தகவல் தான் இங்கே இருக்கும். இதில் எதுன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அசம்பிளி கான்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கள்ல, அதனால நீங்கள் அந்த எந்த இடமோ அந்த இடத்துல வாழ்ந்தவங்களை கேட்டாவே அவங்க சொல்லுவாங்க இதில் எதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அசம்பிளி கான்ஸ்டியூட் இப்படி ஹேரோ மார்க்கில் காட்டும், அதை கிளிக் பண்ணி அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 தகவல் நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதுல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நேம் ஆஃப் த எலக்டார் அப்படின்னா உங்களுடைய பெயர். யாருக்காக நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களுக்காக பார்க்குறீங்களா எஸ்ஐஆர் 2002ல், அப்போ உங்கள் பேர் கொடுங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்காக பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய பேரை நான் கொடுக்கணும். இல்லை வந்து வேறு யாருக்காவது பார்க்குறோம்னா அவங்க பெயரை கொடுக்கணும். பெயரை தமிழில் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழில் தான் கொடுக்கணும், மிச்சதெல்லாம் கூட இங்கிலீஷில். தமிழில் பெயர் கொடுங்க. இப்போ பெயரை தமிழில் கொடுத்துட்டோம். அடுத்தது ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், லீகல் கார்டியன் நேம் அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டையில் ஒருத்தவங்களுடைய பேர் போட்டிருப்பீங்க. முக்கியமாக தந்தையுடைய பேர் தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. திருமணம் ஆனாலுமே நம்ம தந்தையுடைய பேரை போட்டிருக்கலாம். அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாரும் பெரும்பாலும் தந்தையுடைய பேரை தான் குறிப்பிட்டிருப்போம். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வந்து அம்மா பேரை குறிப்பிட்டிருக்கலாம். சிலர் வந்து கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வளர்த்துருப்பாங்க, அதாவது தாய் தந்தை இல்லாமல் வளர்த்துருப்பாங்க, அவங்க பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பெயரை தான் நம்ம இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லணும். பெரும்பாலானவங்களுக்கு தந்தை பேர் தான் வரும், ஒரு சிலருக்கு தான் மாறும். அது நீங்கள் தான் அந்த தகவலையும் கொடுத்துருப்பீங்க. அது வந்து ஓட்டர் வந்து லிஸ்ட் போன தடவை கிரியேட் ஆகும்போது கொடுத்துருப்பீங்க. அந்த பெயரை தான் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜெண்டர்ன்னு இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணி இப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு யாருக்கு அவன் நம்ம தேடுறோமோ அவங்க ஆண்களா பெண்களான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் கோடு. வெரிஃபிகேஷன் கோடுனா கீழே இருக்குது பாருங்க, இந்த நம்பரு, இது என்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணணும். எதுக்காக இதை நம்ம டைப் பண்ணுறோன்னா, இதை நம்ம தேடுறோம்ல, தேடுறவங்க வந்து மனசந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வெரிஃபிகேஷன் கோடு. அது இல்லாமல் வந்து மிஷின் என்ன பண்ணுன்னா தேடும். அப்போ மிஷின் இல்லை, நீங்கள் ரோபோட் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வெரிஃபிகேஷன் நம்பரு. இந்த வெரிஃபிகேஷன் நம்பரை இங்கேயே பார்த்து இங்கேயே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்க்குறேன் 1FB9A3 நம்பரு லெட்டர்ஸும் சேர்ந்து வரும். எது நம்பரு எது லெட்டர்னு பார்த்து கரெக்டாக அடிச்சுக்கணும். கேப்ஸில் வந்துருக்கு பாருங்கள் FB எல்லாம், அப்போ கேபிட்டலில் தான் நீங்கள் போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், 1 கேபிட்டலில் F, கேபிட்டலில் B, அப்புறம் 9A, அப்புறம் 3. இப்போ அடிச்சிட்டேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கணும். தெரியாமல் இந்த இடத்துல சிவப்பு கொடுத்துடாதீங்க. சிவப்பு கொடுத்தீங்கன்னா இந்த கோடு மாறிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ஒரு கோடு வரும். அந்த கோடை தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கோடே புரியலேன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், இது என்னது, இது வந்து ஏவா இல்லை இது என்னது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ணாமல் இதை கொடுத்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் இருக்கிறத ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் என்ன ஆகும், கோடு வேறு கோடு வரும், வெரிஃபிகேஷன் கோடு. அந்த கோடை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறத கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா சப்மிட் தான் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறத பண்ண முடியலைன்னா மட்டும்தான் மறுபடியும் இந்த சிவப்பை கிளிக் பண்ணி வேறு கோடு வாங்கணும். புரியலைன்னா வேறு கோடு வாங்கிக்கோங்க. புரிஞ்சிச்சுன்னா இதவே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டேன், அசம்பிளி கான்ஸ்டியூட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன், பெயரை வந்து தமிழில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர் பெயர், இந்த நபர் யாரோ அந்த நபருக்கு உறவினருடைய பெயர்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை பேரை போட்டுட்டேன். அப்புறம் ஜெண்டர் கொடுத்துட்டேன், அப்புறம் வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டேன்னா இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்து பார்க்கணும். சப்மிட் கொடுத்தா என்ன ஆகும்னா கீழே வந்து என்ன ஆகும், லிஸ்ட்டு வரும். நீங்கள் சொன்ன இந்த தகவலுக்கு அவங்களுக்கு எஸ்ஐஆர் தகவல் இருந்தால் என்ன பண்ணும், லிஸ்ட் வரும். அப்படி இல்லாட்டினா என்ன வரும்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு வரும். அப்படின்னா இந்த தகவல் வந்து சரியானது இல்லை, அப்படி இல்லாட்டினா இந்த தகவலுக்குரியவங்கள்ட்ட எஸ்ஐஆர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து தகவல் கீழே வந்துச்சுன்னா அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை வராட்டினா அடுத்தது 2வது மெத்தட் என்னன்னா, இப்போ நம்ம சர்ச் பை நேம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி சர்ச் பை எபிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு வெப்சைட்டை திறந்தா வருது, ஒரு நாளைக்கு வெப்சைட்டை திறந்தா வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது லோடிங் ப்ராப்ளம்னால இப்படி வருது. மொத்தமாக இந்த இடத்துல 5 பட்டன் இருக்கணும், இப்போ 4 தான் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் வந்து எழுதியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலான்னா எபிக் நம்பரை வச்சு தலா
ஆகலாம். உங்களுக்கு கடந்த அட்டையுடைய நம்பர் தெரியும்னா அதில் 3 கேள்வி தான் கேட்பாங்க. ஒன்று வந்து 2002 எப்பிக் நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க. இல்லாட்டினா இப்போ இருக்கக்கூடிய அட்டையுடைய எப்பிக் நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க. ரெண்டில் ஒன்று கன்ஃபார்மாக கொடுக்க முடியும். இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும். அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர் அப்படின்னு போட்டு கேட்டிருப்பாங்க. மேலே வந்து 2002 கொடுங்கன்னு கேட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்பத்தது கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டில் எதை வேணால் நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மூணாவதாக வந்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு இப்போ இதில் கொடுத்துருக்குற மாதிரி அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எப்பிக் நம்பர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்துடும். 2002 எப்பிக் நம்பர் கொடுத்துட்டா, இல்லை இப்போ ஓட்டர் ஐடியுடைய நம்பர் தான் நான் கொடுத்து பார்க்குறேன்னா சிலருக்கு பழைய ஓட்டர் ஐடியிலையும் இப்போ ஓட்டர் ஐடியிலையும் ஒரே நம்பர் தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா லிஸ்ட்டு காமிச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு பழைய நம்பர் வேற புது நம்பர் வேறையா இருந்து பழைய நம்பர் உங்களுக்கு ஞாபகமே இல்லை, நீங்கள் புது நம்பரை கொடுத்து பார்க்குறீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்காது, மேட்சாக இல்லாட்டினா தகவல் வராது. அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பழைய நம்பரும் புது நம்பரும் வேறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய பழைய நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து இந்த மெத்தடில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பழைய நம்பர் தெரியாட்டினாலும் புது நம்பரும் பழைய நம்பரும் சேமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 2வது மெத்தட் இருக்குது பாருங்கள், சர்ச் பை எப்பிக்கு. அது வந்து என்ன ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது 3வது மெத்தட் என்னன்னா சர்ச் பை எலக்டோரல் ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா 2005 2025 எல்லாமே வந்து 2024 3 2 எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா வருஷத்தோடது கொடுத்துருப்பாங்க. கடைசியில் வந்தீங்கன்னா அப்படியே அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க. 2025 எல்லாமே வந்திருக்கும். கடைசியில் இருக்கிறது 2002 அதை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கணும் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவை. இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து தகவலை கொடுக்கணும். உங்களுடைய மாவட்டம் அப்போ இருந்த மாவட்டம் என்னமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாமக்கல்னு சூஸ் பண்ணுறோம்னா அதனுடைய அசம்பிளி என்னென்ன இருந்துச்சோ அது காட்டுவீங்க லைனாக. அதை நீங்கள் வந்து அப்போ என்ன வந்து சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு அப்படிங்கிறதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கப்புறம் பாகம் எண் அண்டு பெயர், அதாவது நீங்கள் எங்கே வந்து ஓட்டு போட்டிருப்பீங்களோ அதனுடைய இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கிறது அத்தனையுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்து கூட உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். போலிங் ஸ்டேஷனுடைய நேம். இப்போ அந்த 3வதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 4வதாக கீழே வந்து அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், கீழே இருக்கிற நம்பரு, அந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ இதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறதை கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த தொகுதியை சேர்ந்த எல்லாத்துடைய லிஸ்ட்டுமே உங்களுக்கு இது வந்துடும். அப்போ இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இதில் நம்ம படித்து பார்த்துக்கணும். நம்ம படித்து பார்த்து நம்ம பேர் அந்த பெயருடைய உறவினர் பேர்னு இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்காக பார்த்தாலும் சரி உங்கள் அப்பாவுக்காக பார்த்தாலும் சரி அப்பாவோட அப்பா பேரை வச்சு கம்பேர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இன்னார் தான் அப்படிங்கிறதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கணும். ஆனால் நேம் வச்சு சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்பப்போ வந்து என்ன பண்ணிடுது, நோ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு கொடுத்துரும். அதனால் நேம் வச்சு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த 2 மெத்தட் எப்பிக் நம்பர் வச்சும் எலக்டாரல் லிஸ்ட்டை வச்சும் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிடணும், மிச்சதையும் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வழியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.